கதையோட ஆரம்பத்துல காலங்காத்தால அப்படியே கடற்கரையோரம் நின்னுகிட்டு நம்ம கதையோட ஹீரோ மீன்லாம் பிடிச்சுக்கிட்டு இருப்பானா. சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பெருசா கிடைக்கல. கிடைச்ச மீனுமே ரொம்ப தம்மாத்துண்டு இருக்கிறங்காட்டி அதை தண்ணியில தூக்கி போட்டாகணும். ஓகே, இன்னைக்கு நமக்கான லக்குங்கிறது அவ்வளவுதான் போலயன்ட்டு அங்க இருக்கிற ஆள்கிட்ட சரியா நான் கிளம்புறேன்னு கார் எடுத்துட்டு அங்க இருந்து வந்திருப்பானா. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு சின்ன டவுனை காட்டுறாங்க. இருக்கிற எல்லாருமே டே டு டே அவங்களோட வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்களா. இது கிறிஸ்மஸ் டைமா இருக்கும். ஆகையால் அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒவ்வொரு ஃபேமிலியுமே அவங்களோட வீட்டில் வேலைப்பாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு நேராக அவனோட வீட்டுக்கு வந்துடுறானா. பேக்கரி போயிட்டு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. நேராக எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போகும்போது இன்னும் பெட்ல அவனோட ஒய்ஃப் தூங்கிட்டு இருப்பாங்களா. என்ன குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு தான், ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ நேரம் தூங்குறதான்னு சொல்லி அவனோட ஒய்ஃபை எழுப்பி விடும்போது, காலையில் மீன் பிடிக்கிறேன்னு போனீங்களே என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, அருமையான மீனை பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த டோனட் எடுத்து காட்டுவானா. எதுவுமே கிடைக்கலன்னு அந்த அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஏன் இந்த மீனும் நல்லா தான் இருக்குதுன்னு டோனட் சாப்பிட்டு இருக்க. அம்மா எழுந்திரிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருப்பாங்களா. ஸோ அவங்களுமே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கும்போது கூடவே ஒய்ஃபை எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குதப்பா, அது என்னன்னு வந்து பாருங்கன்னுலாம் சொல்லும்போது, சரி அது ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்ட்டு பெருசாக நம்ம ஹீரோ எதையும் கண்டுக்கல. பட் இந்த ஒரு வீட்டை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல அவனோட ஒய்ஃபும் பசங்களும் இருக்கிறாங்க போல. ஆனால் ஹீரோ லாட்ரி அடிச்சா பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். பெருசாக காசே இல்லை, ஏன்ப்பா நீங்கள் வேற தேவையில்லாமல் ரோதனை பண்ணுறீங்கிற மாதிரி விரக்தியில் பேசிட்டு இருப்பானா. ஸோ அப்படியே ஜாலியாக எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் பசங்க, ஆமாம் கிறிஸ்மஸுக்காக ட்ரீ வாங்குறோன்னு சொல்லியிருந்தீங்களே, ஏன் என்னாச்சு நாம வாங்க போகலையான்னு கேட்கும்போது, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோன்னு நான் எப்போ சொன்னேன் தான் ஹீரோ யோசிப்பான். ஆனால் அவனோட ஒய்ஃப் தான் இந்த மாதிரி அப்பா அப்புறமா உங்களுக்கு மரம் வாங்கிட்டு வருவாருலாம் சொல்லியிருக்காங்க போல. ஆகையால் வேற வழி இல்லை, வாங்க போய் காசு செலவழிச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லி பசங்களையெல்லாம் கூப்பிட்டு கிளம்பலான்னு போய் டோர் ஓப்பன் பண்ணும்போது டோருங்கிறது ஓப்பன் ஆகல. என்னடா பசங்களா ஏதாவது டோரை இது லாக் பண்ணி வச்சிட்டீங்களான்னு கேட்டா, இல்லப்பா நாங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்களா. எதுவுமே பண்ணலையா, அப்புறம் ஏன் அந்த டோரை லாக் ஆகிருக்குதுன்னு போய் பின் வாசல் வழியா அங்க இருக்கிற டோரை நீக்கி பாக்குறாங்க. நீக்க மாட்டேங்குது. ஜன்னலை நீக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று ஜன்னல் அங்க இருக்கிற ஸ்லைடிங் டோர் அப்படின்னு சொல்லி எதையாவது நீக்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ எல்லாம் ஒரு படி அந்த வீட்டோட அட்டிக்கு இருக்கும். அட்டிக்குல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜன்னலை கூட போய் நீக்கி பாக்குறான். அதுவுமே நீக்க மாட்டேங்குது. என்னடா இது ஒரே ரோதனையா போச்சேன்னு நினைக்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃப்லாம் என்னன்னா மேபி ஏதாவது பசங்க இது நம்மளை ப்ராங்க் பண்ணுறாங்களா, ஏதாவது கம்மா வச்சுக்கிது ஒட்டிட்டானுங்களா அப்படின்லாம் யோசிக்கும் போது, இல்லை அப்படி நடக்கலாம் வாய்ப்பு இல்லை, நான் உள்ளே வந்தேன்ல என்னவா இருக்குன்னே தெரியலையேன்னு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டிக்கை எடுத்து ஒரு ஜன்னலை ஒரு உடைக்கிறக்காக முயற்சி பண்ணுவார். போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அதுவும் கிராக்கெல்லாம் விடுதே தவிர உடைய மாட்டேங்குது. என்னடா இது நம்ம வீட்டை எவன்டா எப்படி பண்ணி விட்டது அப்படின்னு இவங்க ஒன்றுமே புரியாமல் குழம்பி இருந்திருக்க. அப்போ திடீர்னு வேற வெளியில இருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரதை கவனிக்கிறாங்க. இவங்களும் கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீட்லையும் இவங்கள மாதிரியா ட்ராப் ஆகியிருக்காங்க போல. ஆத்தி என்ன எல்லாருமே மாட்டியிருந்திருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும் போது வெளியில ஒரு லேடி ஜாகிங் போய்கிட்டு இருப்பாங்க, சூசன். அந்த லேடியை இவங்க உதவிக்காக கத்தி கூப்பிட்டு இருக்கும் போது அந்த லேடி பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டுல இதே மாதிரி ட்ராப் ஆயிருந்திருக்க ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து போகிறத கவனிக்கிறாங்களா. ஓகே இங்கிருந்து போய் ஏதாவது உதவிக்கு ஆளுங்களுக்கு இதை கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு கொஞ்சம் அப்படியே பொறுமையா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நெய்பர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரையுமே பார்க்க செய்யறாங்களா. நம்ம ஹீரோவுக்கு ஒருத்தரையுமே பர்சனலாம் தெரியாது போல. சும்மா பார்த்துருப்பான். அந்த வீட்டில் இருக்கிறவன் மாங்காய் மடையன், இங்கே ஒரு கெல்ட்டு பீஸ் ஒன்று இருக்கும், இங்கே ஒருத்தன் ஓவரா சீனா போட்டுக்கிட்டு இருப்பான், இங்கே ஒரு குட்டி பையன் இருப்பான் வச்சிருக்கிறத ஒரு ஸ்கேட் போர்டு, ஆனால் பண்ணுற அலும்பு தாங்க முடியல அப்படின்னு ஒவ்வொரு வீட்டையும் வந்து நம்ம ஹீரோ இந்த மாதிரி தான் அடையாளப்படுத்தி வச்சிருந்துருப்பானா. உன்ன மாதிரி இருந்துட்டா நெய்பர்ஹுட்டெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டாலும் அப்படின்னு அவனோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுங்க சில போர்டு மாதிரிலாம் எடுத்து அதுலலாம் எழுதி, ஆமா எதுக்கு நம்ம இப்படி மாட்டியிருக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. மேபி கவர்மெண்ட்டுக்கு இது இந்த வேலையை பார்த்துருக்குமோ அப்படின்னு சில பேருக்கு தோணுது. பதிலுக்கு ஹீரோவுமே மேபி இருக்கலாம், பட் எதுக்காக அப்படின்னு வச்சிருந்துருக்கும் போது ஒருவேளை நம்மளோட சேஃப்டி இருக்குமோ அப்படின்னு காட்டுறாங்க. தூரத்தில் இருக்கிற ஒருத்தன் என்னன்னா இல்ல இது ஏலியன்ஸோட வேலையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஏலியன்ஸோட வேலையோ கவர்மெண்டோட வேலையோ உலகம் முழுக்க இதே மாதிரி இருக்குங்கிற மாதிரி இவனுங்களே சொல்றானுங்க. சரி இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் அன்னைக்கு நைட்டே ஆயிருமா. நைட்டே சாப்பிட்றதுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் சாப்பாடு இருக்கும். நல்லபடியா சாப்பிட்டு குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த குட்டி பாப்பா இருக்கிறாள்ல, அவ நம்ம இப்படி மாட்டி இருக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த மழை தான் காரணமா இருக்கும், இந்த மழை ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குதுலாம் சொல்றாளா. அப்படிலாம் எதுவும் கிடையாது பாப்பா, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேரா பெட்ரூமுக்கு போறாரு. அங்க அவரோட ஒய்ஃப் வந்து பயங்கரமா பேனிக் ஆகியிருப்பாங்க. வெளியில குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறங்காட்டி தான் அவங்க பயப்படக்கூடாதுன்னு இவங்க கொஞ்சம் தைரியமா இருக்கிற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம செம்மையா பேனிக் ஆகுறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் ஊர்ல இருப்பாங்க போல. ஸோ அவங்களுக்குலாம் என்ன நிலைமை ஏற்பட்டு இருந்திருக்குமோ அப்படின்னு பயப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்குமா அதை பத்திலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். இங்க பாரு பக்கத்து வீட்லயுமே தான் ஒரு வயசான கப்பல் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க, மத்தியானம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட பேரண்ட்ஸுமே சேஃபாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு மேட்டரை காட்டி ஆகணும்னு அவர் கபோர்டில் ஒரு பொட்டிக்குள்ள கன் ஒன்று வாங்கி வச்சிருந்துருப்பாப்புல. லீகலாக லைசன்ஸோட தான். எனக்கு லைட்டாக
இந்த இடத்துல ஏதோ சேஃப்டி இல்லாத மாரி ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி தோணுச்சு. சில கெட்ட கனவுகள்லாம் வர மாரி இருந்தது. அதனால இத வாங்குனேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன். "வாங்குனா வாங்குடா, அது ஏன்டா சொல்லாம வச்சிருந்த? குழந்தைங்கலாம் இருக்கிறாங்கன்னு தெரியுமே உனக்கு" அப்படிங்கிற மாரிலாம் அவங்க ஒய்ஃப் திட்டுறாங்க. "சாரிம்மா, வாங்கணும்னு தோணுச்சு. ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் தான் வாங்கி வச்சிருந்திருக்கேன். மேபி பயன்படலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அவிங்க அந்த அம்மா கோவத்துல தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவால்ல, அந்த கன்ன எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிக்கணும்னு கேட்கறாங்களா. அதுக்கப்புறமே ஹாலுக்கு வந்த ஹீரோ அப்படியே சும்மா வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா. அந்த மழை பெய்யறது எல்லாத்தையும் கவனிக்கிறான். கையில அந்த ரிமோட் வச்சிருந்திருப்பான். காரோட ரிமோட். அது சும்மா ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி, ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்க, அப்ப தெரியாம காரோட டிக்கிய ஓப்பன் பண்ணி விட்டுருவானா. ஐயையோ! இத வேற ஓப்பன் பண்ணிட்டோமேன்னு அவன் கொஞ்சம் வருத்தப்படுறான். பட் எதுவும் பண்ண முடியாது. இங்க ஹீரோவோட ஒய்ஃபும் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கக்குள்ள, அப்ப ஏதோ சத்தம் கேட்கற மாரி இருக்கு. என்னன்னா ஹீரோ பாக்குற வேலை தான். டோரோட லாக் ஓப்பன் பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரில் எல்லாம் போட்டு பாக்குறான். அந்த ட்ரில் ஹோலுங்கிறது ஒன்ஸ் டோரை விட்டு வெளியில வந்த உடனேயுமே சடனா ஏதோ லிக்விட் மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகி, ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஹோல் எல்லாத்தையும் அடைச்சுக்குதா. ஆனா அதுக்கப்புறம் வீட்டோட செவுரெல்லாம் போட்டு சமட்டியை வச்சு உடைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பயுமே பெருசா அவனால எதுவுமே பண்ண முடியல. அவனோட ஒய்ஃபுமே கீழே இறங்கி வந்து பாக்குறாங்க. செவுர உடைக்க முயற்சி பண்ணியிருந்திருப்பான். ஏன் தரையை கூட புழக்கறதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருப்பான். எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி வந்து அந்த இடத்துல நின்னுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானா. எது என்னவோ, மேபி இந்த மழையால இப்படி நடக்குது அப்படின்னாலும் நாளைக்கு மழை நின்னதுக்கு அப்புறம் வேணும்னா வந்து பார்க்கலான்னு சொல்லக்குள்ள, அதுக்கு ஹீரோ, எனக்கு என்னமோ நம்ம இப்படி மாட்டிருக்கிறது இது எதுவுமே மனிதர்கள் நமக்கு பண்ண மாதிரி தெரியலன்னு ஹீரோ அவனோட சந்தேகத்தை மட்டும் சொல்லியிருந்திருப்பான். அப்புறம் அடுத்த நாள் காலையில 2 பேருமே கொஞ்சம் லேட்டா தான் தூங்கி எழுந்திருச்சிருப்பாங்களா. ஆனா எழுந்திருச்சோடனே வேகமா கதவு நீக்க முடியுமான்னு போய் பாக்குறாங்க. இல்ல, கதவை நீக்க முடியல. அதெல்லாம் நீக்க முடியாதுன்னு அந்த குட்டி பையனோட வாய்ஸும் கேட்குது. ஆல்ரெடி அந்த பையனும் பொண்ணும் எந்திரிச்சிட்டாங்க போல. எந்திரிச்சு அவங்க 2 பேரும் ஜாலியாக அங்கே ஏதோ டேபிளில் உட்காந்து பசில்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்களா. என்ன கண்ணுங்களா, காலையில் எழுந்திரிச்சோன்னே 2 பேரும் ஜாலியாக இருக்குங்க போல அப்படின்னு கேட்டதுக்கு, எப்படியும் பெரியவங்க நீங்கள் தான், நடக்கிற பிரச்சனையை பார்த்து எங்களுக்கு பயப்படணும், இல்லை அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும்னு எந்த ஒரு தேவையும் இல்லை. நீங்கள் தானே அப்பா அம்மா, அப்போ நீங்கள் தான் ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி பேசுவானா. விவரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது கேட்ட நிறைய அந்த சிடி எல்லாத்தையுமே வச்சிருந்திருப்பான் போல. அதையெல்லாம் கொண்டு வந்து பசங்களுக்கு காட்டுறான். அவங்ககிட்ட இருக்கிற மூவி கேசட் சிடின்னு சொல்லி இதையெல்லாம் காமிச்சு, கமான் இதையெல்லாம் போட்டு ப்ளே பண்ணி கேளுங்க, எவ்வளோ நாள் இப்படியே இருப்போன்னு தெரியல, ஆனால் உங்களோட பாப் கல்ச்சர் டேஸ்ட் வளர்த்துக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ப்ளஸ் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுமே பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒழுங்காக பல்லு விளக்கணும், ஒழுங்காக பெட்ஷீட்டில் மடிச்சு வைக்கணும், ப்ராப்பராக வீட்டில் வந்து எப்படி நீங்கள் சாப்பிட்ட தட்டை கழுவுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடியில் அப்படி சொல்லி கொடுத்ததே இல்லையானா, இதுக்கு முன்னாடி இப்படி வீட்டிலேயே அடைஞ்சிருந்தது கிடையாது. அதனால பண்றதுக்கு இப்போதைக்கு வேற வேலை இல்லை. அவையால் வீட்டில் இருக்கிற வேலையை தான் சொல்லி கொடுத்தாகணும். ஸோ இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிற உணவுப் பொருட்கள் அது எல்லாத்தையுமே கரெக்டான அளவில் பிரித்து இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மாதம் கிட்ட தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நிறைய ஃபுட்டை வச்சிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 3-4 நாள் கடந்து போயிருதா. 4வது நாள் அன்னைக்கு நம்ம ஹீரோ அவனோட பசங்க கிட்ட லைக் இன்னைக்கு போயிருந்தா ஸ்கூலில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத இப்போ பண்ணுங்கிற மாதிரி படிக்க சொல்லியிருந்திருப்பானா. படிச்சதையே எதுக்கையா திருப்பி படிச்சுட்டுங்கிற மாதிரி அவங்க பையன் புலம்பிக்கிட்டு இருக்க. ஓகே ஃபைன், அப்போ வாங்க இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீன் எப்படி அறுக்கிறது, எப்படி அறுத்து சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தரானாமா. ஆனால் சொல்லித்தரக்கு என்கிட்ட மீன் இல்லாத காரணத்தினால் நம்ம ஹீரோட பொண்ணு இருக்கிறாள், அவகிட்ட இருக்கிற பொம்மை 2 நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருந்துருப்பாளா. ஸோ இப்போ அந்த பொம்மையை வச்சு தான் எப்படி மீனை வந்து அறுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கிட்ட டீச் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பசங்க கூட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வாரங்கள் ஆயிருமா. அப்போ அங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நபர் கூட எகைன் அதே போர்டில் வந்து எழுதி பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்ஜினியர், இப்போ வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற நபர் உங்ககிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்கும்போது இப்போதைக்கு இருக்குதுன்னு இவன் ரிப்ளை பண்ணியிருப்பானா. ஆனால் அவங்க கிட்ட இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்கும்போது ஹீரோவுக்கு வருத்தம் தான். ஆனால் என்ன பண்றது, இவனால சாப்பாடுலாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள்ங்கிறது போயிட்டே இருக்க கிட்டத்தட்ட ஒரு மாசங்கிறது ஆயிருந்திருக்குமா. அந்த குட்டி பையனும் அந்த குட்டி பாப்பாவும் அட்டிக்கில் உட்காந்துக்கிட்ட ஏதோ டிராயிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெளியில பயங்கரமா மழைங்கிறது அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த குட்டி பாப்பா வெளியில பார்க்குறா. பார்த்தா வெளியில அவளோட கண்ணுக்கு அந்த மலையிலேயே ஏதோ ஒரு உருவம் போகிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு உருவத்துக்கு ரெயின் வாக்கருங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேர்லாம் கொடுத்துருந்துருப்பாளா. அந்த அண்ணாக்காரனமே பார்க்குறான். அவனுக்கும் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது, பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அன்னைக்கு நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது மிச்ச மீதியான காய்கறிகளெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ளேயே செடியெல்லாம் வளர்த்தி அதை தான் தின்னுட்டுக்கிறாங்க போல. என்னால் இதை திங்கவே முடியலப்பா அப்படின்னு 2 பசங்களுமே பயங்கரமாக சலிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்படி இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வெளியில் இன்னைக்கு நான் ஒரு உருவத்தை
பார்த்தேன் அப்படின்னு அந்த குட்டி பாப்பா சொல்லுவா. ஆனா அவ சொல்றத ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. ஆல்ரெடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம ஹீரோ பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறான். இதுல நீ வேற வெளியில அதை பார்த்த இதை பார்த்தேன்னு சொல்லி டென்ஷன் பண்ணாதப்பா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட தான் செய்யறானா. அதுக்கப்புறம் ஒன்ஸ் டின்னர்லாம் முடிஞ்சு பசங்களெல்லாம் சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ என்கிட்ட கொஞ்சம் ட்ரக்ஸ் இருக்குது வேணா ஒரு இழுப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எப்பயோ வாங்கி வச்சது இருக்கும் போல அதை எடுத்து இழுத்துக்கிட்டு சும்மா படம்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக சில் பண்ணி அந்த ஒரு நாளையும் கடந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நாளுங்கிறது வந்துருச்சு. இவங்களே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அந்த இடத்துல சின்ன டெக்கரேஷன்லாம் பண்ணி எந்த ஒரு செலிப்ரேஷனும் வேணாம் அப்படின்னு சொல்கிற ஹீரோ அந்த இடத்துல பசங்க கூட ஃபன் பண்ணுறதுக்காக அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்காக இவங்களே மாறி மாறி கிஃப்டெல்லாம் வேற கொடுத்துக்குவாங்களாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை தான் அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சு இந்த உனக்கான கிஃப்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த குட்டி பொண்ணு வெளியில அங்க பக்கத்து வீட்டுல அந்த வயசான கப்பல் இருப்பாங்கல்ல, அந்த ஒரு வயசான பாட்டிமா அப்படியே ஜன்னல் வழியா இந்த குட்டி பாப்பாவை பார்த்துக்கிட்டே அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அது இந்த பொண்ணு பார்த்து பயப்படும் போதே டக்குன்னு அவ அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோ தூக்கி அவளை திருப்பிக்கிறானா. அப்படியே நேரம் போயிருந்திருக்கும். அந்த பாட்டிமா நல்லா இருப்பாங்களே என்னன்னு அந்த குட்டி பொண்ணுக்கு டவுட் இருக்கும்போது ஹீரோ மனசாட்சியே இல்லாம அதெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது வெளியில பயங்கரமா இடி மின்னல்னு சொல்லி மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாப்பாவுமே எழுந்திருச்சு வந்து அவளோட பொம்மைகள்லாம் இருக்கும் அதையெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில யாரோ இருக்கிற மாதிரியே சத்தம் கேட்க இவளும் போய் அப்படியே விலைக்கு பாக்குறா. பார்த்தா அது இந்த சூசனா தான் இருக்கும். கையில ஒரு கத்தியோட வச்சு பயங்கரமா கத்துற மாதிரி இருக்க. அந்த லேடியா பார்த்து இந்த பொண்ணு பயந்து வேகமா வரும்போது அவளோட அப்பா பார்த்துட்டு என்னாச்சு வெளியில கீது யாராவது இருக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு இவங்களுமே போயிட்டு அங்க இருக்கிற ஸ்கிரீன் எல்லாம் விலைக்கு பாக்குறாங்க. அது அந்த சூசனுங்கிற அந்த ஒரு லேடி தான். முதல்ல அப்படியே கத்தியெல்லாம் வச்சுட்டு அப்படியே இவங்களை மிரட்டுற மாதிரி என்ன உள்ள விடுங்கலாம் கத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஓகே இது சூசன் தான் ரியலைஸ் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு அவகிட்ட போய் கேட்க பார்க்கும்போது இருக்கிற எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க, உள்ள விடுங்கிற மாதிரி கத்துவாளா. ஆனா எங்களால உனக்கு உதவி பண்ண முடியாது, எங்களால உன்னை உள்ள விட முடியாதுன்னு இவங்களும் சொல்லிட்டே இருக்கும்போது சடனா ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் வந்து அப்படியே அந்த லேடியை இழுத்துட்டு போகிற மாதிரியும் ஒரு பயங்கர பிரைட்டான ஒரு வெளிச்சங்கிறது வரும். அவ்வளவுதான், எல்லாம் அமைதியாகுது. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு ஏதோ ஒரு வாட்டர் மான்ஸ்டர் இருந்துச்சுன்னு சொல்லி இருப்பாள். அது என்னங்கிற விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது அந்த மான்ஸ்டர்லாம் வந்து ரொம்ப அமைதியா தான் இருந்துச்சு. அதை நான் அடிக்கடி பாப்பனே அது ரொம்ப சாந்தமா இருந்துச்சுங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்றா. பட் இல்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா அது சாந்தமா இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பையன் திருப்பி அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களுக்கும் அதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாதுல்ல. அதனால இனிமேல் மழை பெய்யும் போது வெளியில என்ன இருக்குது நம்ம பார்க்க வேண்டாம், ஸ்கிரீன் எதையும் விளக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாட்களுங்கிறது போயிருந்திருக்க. ஒரு நாள் அந்த குட்டி பாப்பா சும்மா கயிறுல தொங்கி அப்படியே கொஞ்சம் உடம்புல ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவங்க வீட்டுல இருக்கிற அந்த சிம்னியோட மேல் டாப் இருந்து உடஞ்சு கீழே விழுந்து இருக்குமா. பயந்து போயிருந்திருப்பா. அவங்க அப்பாவையெல்லாம் கூப்பிட்டு இருந்திருக்கும் போது ஆல்ரெடி வீடு பயங்கர பழசா இருக்கு, அதனால தான் வீடை மாத்தணுங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போதைக்கு இந்த ஒரு சிம்னி தான் ஒரு தூண் மாதிரி நின்று அந்த வீடை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. ஆனா இப்போதைக்கு இந்த சிம்னில இருந்து பார்க்கும்போது மேல் டாப் வந்து தெரியுது, அந்த பிளேட் கீழே கலந்து விழுந்துருச்சுல, அதனால தெரியுது. ஆகையால் அது வழியா நீங்க வெளியில போக முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறாளா. நம்ம ஹீரோ இருக்கிற சைஸுக்கு அந்த சிம்னிக்கு பாதி மேல அவனால போகவே முடியாது, அதனால இதெல்லாம் வாய்ப்பில்லை பாப்பான்னு சொல்லக்குள்ள வேணும்னா நான் ட்ரை பண்ணட்டான்னு கேட்கறாளா. என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, ஒரு 8-9 வயசு பொண்ணாதான் இருக்கும். சரி இப்போ அப்படின்னு சொல்லி துணியெல்லாம் கட்டி கயிறு மாதிரி செட்டப் பண்ணி அவளை மேலே இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவளும் ஆல்மோஸ்ட் அந்த டாப் வரைக்கும் ரீச் ஆயிடுறா. ஆனா அதுக்கு மேல அவளோட உடலுங்கிறது கரெக்டா அந்த எண்டுக்கு மேல போக மாட்டேன்ருச்சு. அவளால சும்மா கையை நீட்டி வெளியில வரைக்கும் கொண்டு வர முடியுதே தவிர அதுக்கு மேல மழையும் பெளிய ஆரம்பிச்சிடும். அவங்களும் சரின்ட்டு அப்படியே குழந்தைய கீழே இறக்கிடுவாங்க. பாப்பாவை கீழே இறக்குனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற நாய் ஏதோ கொஞ்சம் கத்துற மாதிரி சத்தம் கேக்குதா. போய் பார்த்தா அந்த நாய்க்கு ஆல்ரெடி மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க, உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். அந்த மாத்திரையெல்லாம் காலியான காரணத்தால அந்த நாயோட உடலுங்கிறது ஒரு மாதிரி மோசமான ஒரு நிலையில இருக்குது. ஹீரோ அவனோட ஒய்ஃபோட காது கிட்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் டிவி பார்க்க வைன்னு சொல்லும் போது சரின்னு அவங்களே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹாலில் உட்கார வச்சு ரொம்ப சத்தமா டிவியோட சவுண்ட் எல்லாம் வச்சுட்டு அப்படியே அவங்களோட காதெல்லாம் பொத்தி வச்சிருந்திருக்கேன். ஹீரோ கன்னை எடுத்து அந்த நாயை கருணை கொலை பண்ண செய்யறான். அதை போட்டு தெளிந்துருவானா. அதுக்கப்புறம் அவனோட ஒய்ஃபும் வராங்க. வந்துட்டு ஆசாசையா வளர்த்தன நாயாச்சு, அதனால கொஞ்சம் ஹீரோவுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி அவங்க ஆறுதல்லாம் சொல்றாங்க. பட் ஆறுதல் சொல்லியிருந்தாலுமே இப்போதைக்கு அந்த நாயை வந்து கிரிமேட் பண்ணிடலாம், அப்புறமா எரிச்சிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ கிட்ட வேற பிளானுங்கிறது இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசத்துக்கு மேல இவங்க வீட்லயே அடைஞ்சிருந்திருக்காங்க. இவங்க வச்சிருந்திருக்கிற சாப்பாடுமே ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஆல்ரெடி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால ஏன் நாம இதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லும் போது இல்ல வேணாம் அதை மட்டும் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருப்பினும் நான் மட்டும்
என்ன இதை விருப்பப்பட்டா பண்றேன்னு சொல்றேன். நமக்கு வேற வழி இல்லைன்னா கடைசி நேரத்துல சாப்பாடுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத நேரத்துல அட்லீஸ்ட் இதை நம்ம பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஏங்கக்கூடாதுல்ல. கடைசி நேரத்துல நம்ம ஏங்கக்கூடாதுல்ல. நாம வந்து எடுத்தோன்னே சாப்பிடணும்னு சொல்ல வரல. ஆனா வேற வழியே இல்லைன்னா அப்ப இதை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஹீரோவோட ஒய்ஃபுக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. ஹீரோக்கும் அதே மாதிரி தான். இருப்பினும் வேற வழி கிடையாது. ஆகையால் அந்த நாயை கண்டந்துண்டமா வெட்டி பேக்கெட் போட்டு ஃப்ரீசர்ல வச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த நாயை அறுத்துருந்துருப்பான். அதில் நிறைய எச்சங்கள்லாம் இருந்திருக்கும்ல, இதோட குடல் அந்த மாதிரி. ஸோ அதையெல்லாம் ஒரு பேக்கெட்டில் போட்டு அதை முதல்ல சிம்னியில் வச்சு எரிச்சிடலாம் தான் இருப்பான். ஆனால் அப்போ தான் வெளியில் இன்னொரு நாய் இருக்கிறத பார்த்தோன்னே சரி அந்த நாய்க்கு இது ஃபுட்டு கிடைக்காம இருக்குமோன்னு அந்த குடலை அந்த நாய்க்கு போடலாம் அப்படின்னு தன்னோட பொண்ணை எப்படி அந்த சிம்னி வழியாக வெளியேற்றுனா அதே மாதிரி அந்த குடலை வந்து தூக்கி வீசியிருந்திருப்பானா. அந்த நாயுமே அதை எடுக்கிற மாதிரி கிட்ட வந்துட்டு திடீர்னு மழை பெஞ்சோன்னையுமே வேகமாக அது அங்கேருந்து போயிருந்திருக்கும். ஆனால் அப்படி மழை பெஞ்சு அந்த கண்ணாடி வழியாக அந்த தண்ணியெல்லாம் ஒழுகி இருக்கும்போது ஹீரோ கை வச்சிருந்திருப்பானா. அவன் கையை எங்க வச்சிருந்திருக்கானோ அதை நோக்கி அந்த தண்ணி எல்லாமே மூவ் ஆகிறத அவன் கவனிக்க செய்யறான். ஆனா அதுக்கு மேல அவன் அதை சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அந்த குட்டி பாப்பா வெளியில சூரிய வெளிச்சத்துல அவளோட செடியை கொண்டு போய் வச்சிருந்திருப்பாள். ஆனா அப்பன்னு பார்த்து மழை வர மாதிரி ஆயிரும். மழை வந்த உடனே நம்ம ஹீரோ வேகமா கீழே வந்துட்டு ஓகே ஸ்கிரீன் எல்லாத்தையும் மூடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரின்னு இருக்கிற எல்லாருமே ஸ்கிரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பாப்பா என்னோட செடி அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுக்க போகும்போது அப்போ ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கும். அவ்வளோதான், பேச்சு மூச்சே இல்லாமல் அந்த பொண்ணு அப்படியே அதே இடத்துல உட்காந்துக்குவா. நம்ம ஹீரோவும் எதுவும் பேசுறாதுன்னு சைக்கோ காட்டிட்டு இருக்க அந்த கண்ணாடி கிட்ட ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது இவங்க யாரும் எதுவும் பண்ணாமல் இருக்கிறங்காட்டி அங்கேருந்து போயிருச்சு. அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாதம் இவங்க அதே இடத்துல மாட்டியிருந்திருக்காங்க. ஒரு நாள் நைட்டு இவங்க சாப்பிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஒரு மாதிரி பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ப்ளீஸ் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை. அவங்க அம்மா ஒரு மாதிரி பிரேக் ஆயிடுறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல எதுவும் இல்லைன்னு, வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தரமாட்டாங்கிறேன்னு அங்கே இருக்கிற கபோர்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. எதுவுமே இல்லை. அவங்க அம்மாவும் அங்கே ஒரு மாதிரி மென்டலி பிரேக் ஆயிடுறாங்க. அந்த குழந்தை ஒரு பக்கம் போய் அழுதுகிட்டு இருக்கிறான். அந்த பையன் ஒரு பக்கம் போய் பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்திக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோனோட ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்கு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆனால் அவங்க இந்த மாதிரி என் குழந்தை பசியால் சாக போதில்லை அப்படின்னு பயங்கரமாக வருத்தப்படுறாங்களா. இல்லை அப்படிலாம் எதுவும் நடக்காது, கமோன் என்னால் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும்னு ஹீரோ சொன்னாலுமே இல்லை உன்னால முடியாது அப்படின்னு அவங்க பயங்கரமா பிரேக் ஆயிருந்திருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி வில் பவரே இல்லாம அப்படியே அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோவோட பையன் மீன் 2 அறுத்து எடுத்துட்டு வரான். என்னன்னா அவன் வந்து ஃபிஷ் டேங்க்ல மீன் வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பான். ரொம்ப ஆசையா அந்த 3 மாசமா எதுவும் பண்ணாம வளர்த்திட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த மீனை இப்போ அறுத்து எடுத்துட்டு வந்து வேணும்னா சமைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்திருக்க. பயங்கரமா அதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்படியே ஃபேமிலியா கட்டி பிடிச்சி வருத்தப்பட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோ வெளியில கவனிக்கிறான். அவன் ஆக்சுவலி அந்த நாயோட குடல்லாம் வெளியே போட்டிருந்தான்ல, அதை ஒரு நரி வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி தெரியுது. ஆஹா, அப்படின்னா பொறி வச்சா ஏதாவது விழுகுமோன்னு யோசிச்ச ஹீரோவும் அவன் கராஜில் நிறைய அந்த வெல்டிங் பொருட்கள்லாம் வச்சிருந்துருப்பானா. அதையெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன ட்ராப் மாதிரி ரெடி பண்ணி அந்த ட்ராப்ல எலிக்கு இற வைக்கிறதுக்காக ஆல்ரெடி அந்த நாயை காலி பண்ணி வச்சிருந்துருக்காங்கல்ல, அதுல இருந்து ஒரு பீஸை வச்சு அங்க ட்ராப் மாதிரி செட் பண்றாங்க. ஒரு நரி வந்து மாற்ற மாதிரி இருக்கும், ஆனா எஸ்கேப் ஆயிருக்கும். ரெண்டாவதா இன்னொரு ட்ரையல் பண்றாங்க. ஆனா அந்த நரி அவங்களால சிம்னிக்குள்ள இழுக்க முடியல. ஆகையால் இன்னும் கொஞ்சம் குட்டியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அணிலுக்காக ஒரு பொரியை வச்சிருந்துருப்பாங்களா, அது நல்லா வாகா மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு அணில அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்மளால கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் பொரி வச்சு சின்ன சின்ன மிருகங்களை பிடிக்க ஆரம்பிச்சு அந்த உணவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சரி வேற வழி இல்லை, நம்ம வீட்டையே தோட்டமாக்கிற வேண்டியதான்ட்டு அது வரைக்கும் சின்ன சின்ன டேபிளில் வந்து காய்கறிகள்லாம் வச்சு வளர்த்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ என்னன்னா கீழே இருக்கிற ஃப்ளோரெல்லாம் பேத்து எடுத்து அந்த மண்ணில் செடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. செடிங்களுக்கு உரம்லாம் தேவைப்படும்ல, அதுக்காக நெட்டெல்லாம் பயன்படுத்தி சில புறாக்களையெல்லாம் பிடிச்சு அந்த புறாக்களோட எச்சத்தை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி கொஞ்ச நாட்களில் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பவர் கட்டுங்கிறது ஏற்பட்டுரும். இந்த ஒரு பவர் கட்டையுமே அவங்க எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு 5 வருஷங்கிறது கடந்து போயிருந்திருக்க அதே வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த வீடே வந்து ஒரு காடு மாதிரி ஆயிருந்திருக்கும். பிளஸ் அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே எப்படி சர்வே பண்ணலாம், தண்ணியை வந்து எப்படி அட்மாஸ்பியர்லேருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையுமே அவங்க சர்வே பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஹீரோ ரெடி பண்ணி கொடுத்து வந்திருப்பான். ரொம்ப ஒரு மெயினாக பசங்க 2 பேருமே வளர்ந்துருப்பாங்க. அவங்களோட டீனேஜில் இருப்பாங்களா. ஹீரோ
எப்பவும் போல இந்த இயற்கை சாப்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸ்டில் இந்த வேட்டையாடுற வேலை அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அப்புறம் ஆல்மோஸ்ட் சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுமே காடு மாதிரி மாறிடுச்சு. ஏன் கரடியெல்லாம் கூட இவங்க வீட்டு பக்கம் உலாவிக்கிட்டு இருக்கும். மனிதர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வீடுக்குள்ளே மாட்டியிருந்திருக்காங்களே தவிர மற்ற மிருகங்கள்லாம் வெளியில் நல்லா தான் இருக்கு. அதை தான் இப்போ இவங்க பிடிச்சும் சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 வருஷத்துல நம்ம ஹீரோ அவனோட கராஜில் ஒரு கார் ஒன்று இருக்கும், அதை ரெடி பண்ணியிருந்திருப்பானா. அதை அவனோட ஃபேமிலிக்காக சும்மா ஆன் பண்ணி காட்டுவான். பெட்ரோல்லாம் இல்லை, சும்மா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை அவன் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறான். ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஓட்டாமல் விட்டது போல். ஸோ இப்போ இந்த ஒரு கேப்பில் தான் அவன் அதை ரெடி பண்ணியிருந்திருக்கான். அதை அவன் சுயமாக பண்ணியிருந்திருக்கானா. அதை அவன் பெருமையாக பேசும்போது நம்ம ஹீரோவோட பையனுக்கு அது அவ்வளோ பெருமையாலாம் தெரியல. வெளியிலே எடுத்துகிட்டு போக முடியாதுங்கும் போது எதுக்கு தேவையில்லாமல் இந்த காரெல்லாம் ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை ஒரு பெருமைங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு ஓவராக வாய் விடுவானா. ப்ளஸ் ஹீரோவுக்கும் அவங்களோட பையனுக்கு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கூடையும் சண்டை போடுற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்களோட ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபு கொஞ்சம் சமாதானப்படுத்துகிற மாதிரிலாம் பேச ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க லைக் இந்த மாதிரி நீ வந்து எங்கள் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேயே இருக்கிற. இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பித்ததுலேருந்து நீ ஒரு அப்பாவாவோ ஒரு கணவனாவோ நீ இல்லை, நீ எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுலாம் எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் அவங்க உண்மையாலுமே அவங்களோட அப்பாவை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து லைக் சர்வை பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த சர்வைவல் மோடுலேயே இருக்கிற காரணத்தால் பசங்களுக்கு தேவையான பாசத்தெல்லாம் கொடுத்துருந்துருக்க மாட்டான். போதாத குறைக்க அவங்க 2 பேரும் டீனேஜர்ஸாக வேற இருக்கிறாங்களா, அது வேற அவங்களுக்கு ஆல்ரெடி பேரண்ட்ஸ் கூட சண்டை போடுற அந்த ஒரு பிஹேவியரை வேற வளர்த்து விட்டுருந்துருக்கும். இப்படி இருக்க அன்னைக்கு நைட்டுமே திருப்பியும் மழைங்கிறது பொழிய ஆரம்பிச்சிருந்துருக்கும். ஹீரோவுமே வேகமாக வந்துட்டு பசங்க கிட்ட அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பானா. சரியா நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களாம் ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ டோருக்கிட்ட அந்த உருவங்கிறது வந்துடும். அவள் தான் இருக்கிற எல்லாருமே அப்படியே கப்சுப்புன்னு ஆயிடுறாங்க. ஆனால் அந்த மழை இருக்குதுல்ல, அந்த தண்ணி எல்லாமே அப்படியே ஒன்றா சேர்ந்து அந்த டோரோட லாக்கை ஓப்பன் பண்ணுது. அவ்வளோதான் உள்ள ஒரு மான்ஸ்டரை வந்து இருந்திருக்க. டக்குனு இவங்க எல்லாருமே போய் அந்த மான்ஸ்டரோட கண்ணில் படாத மாதிரி ஒழிஞ்சுக்கிறாங்க. அந்த மான்ஸ்டருமே யாராவது உள்ளே இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அது நேராக செக் பண்ணுறதுக்காக வந்துருக்குமா. அப்படி வரும்போது அது கிராஸ் ஆகிற இடத்துல ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா அது எல்லாமே டக்குன்னு ஏதோ பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துல அந்த செடி எல்லாத்தையுமே வளர்த்தி வச்சிருந்துருப்பாங்க. அதை தொட்டோன்னுமே அதெல்லாம் அப்படியே காஞ்சு போகிற மாதிரி இருக்க. அந்த குட்டி பொண்ணு அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஒழிஞ்சுக்கிறதுக்காக தரைக்கடியில தான் போய் ஒழிஞ்சிருந்திருப்பாளா. ஏன்னா அவங்க அந்த செடியெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. நாட்கள் வேற ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு, ரெனோவேஷன் எதுவும் பண்ணல. ஆகையால் தரை வந்து அப்படியே கீழே அமுகிட்டே இருந்திருக்கும். ஸோ அந்த தரைக்கடியில போய் ஒழிஞ்சிருந்திருக்கும் போது அப்போ அந்த மான்ஸ்டர் கரெக்டாக அவளுக்கு மேலேயே நடந்து போக அந்த மான்ஸ்டரோட உடம்புல இருந்து ஏதோ தண்ணி மாதிரி வந்து ஒழுகி அவன் மூஞ்சியில் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டருமே யாருமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்திருக்குமா. அண்ட் கதவு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளேயே அந்த சின்ன பையன் வெளியில போகலான்னு பார்த்துருப்பான். பட் அதுக்குள்ள லாக் ஆயிடுச்சு. வெளியில போகிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ அதுவுமே போயிடுச்சு. நல்லா வருத்தப்படும் போது அப்புறம் சூரிய வெளிச்சங்கிறது வர ஆரம்பிக்குது. மழைங்கிறது நின்றுச்சு. ஓகே அப்படின்னா நீக்க முடியுமா என்னன்னு ஹீரோ நீக்க பார்க்குறான். இல்லை நீக்க முடியல, லாக் ஆகி தான் இருக்கு. அப்போ அந்த குட்டி பாப்பா இருக்கிறாள். ஸோ அவளுமே தரையில இருந்து வெளியில வந்துட்டு இங்க பாருங்களேன், அந்த மான்ஸ்டர் மேல இருந்து ஏதோ லிக்விட் மாதிரி விழுந்துச்சு, அதை நக்கி பார்த்தா உப்பு கறிக்குது, உப்பு தண்ணி மாதிரி இருக்கு, கடல் தண்ணி மாதிரி இருக்குதுன்னு அவ சொல்றான். பிளஸ் அந்த மான்ஸ்டரோட உருவத்தை அவ பார்த்துருப்பாள். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்துக்கும் பாடம் எடுக்கிறா. ஒருவேளை இது வந்து கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு உயிரினமா இருக்குமோ. நம்ம வந்து கடலை ஃபுல்லாலாம் மனிதர்கள் ரிசர்ச் பண்ணல. அப்படி இருக்கும்போது வெதரை கண்ட்ரோல் பண்ணுது, தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா இந்த மான்ஸ்டர் இது வந்து கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஏதோ ஒரு விதமான ஒரு உயிரினமா இருக்குமோ. இந்த கிரேக்கன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு அவ படிச்ச சில கதைகள்ல இருந்து சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றான். இந்த மித்து இதெல்லாமே உண்மையா இருக்குமோன்னு. ஆனா அது எதுலையுமே ஹீரோவுக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. இங்க பாரு, இந்த பூமிங்கிறது நமக்கு சொந்தமானது தான், அதனால நீ எதை பத்தி பெருசா யோசிச்சுட்டு இருக்காது, என்ன புரியுதா அப்படின்னு அவளோட தலையில தட்டி கொடுத்து போப்புல அப்படிங்கிற மாதிரி அமுச்சுட்டுருவாரா. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு வந்து பார்த்தா அதான் அந்த மான்ஸ்டர் உள்ள வந்துட்டு போனதுல அவங்க வளர்த்திட்டு இருந்த அந்த எல்லா செடியுமே போச்சு. இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து அந்த உணவுக்காக செட்டப் பண்ணியிருப்பாங்கல்ல, எல்லாமே போயிருச்சு. அவங்க ஒரு மாதிரி கிவ் அப் பண்ற மைண்ட் செட்ல தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு சில தண்ணி வந்து இருக்குது, அது ஓரளவுக்கு ஒரு 2-3 நாள் தாக்கு பிடிக்கும், அதுக்குள்ள திருப்பியுமே மழை வரும். அந்த மழை வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணிகள் சேகரிக்கிறது, வீட்டில் விரிசல்லாம் வரும்ல, ஸோ அது வழியாக வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி சமாளிக்கிறதுக்காக ட்ரை பண்ணாலுமே அவங்க ஒய்ஃப் வந்து லைக் ஒரு மாதிரி பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. வார்த்தைகள்லாம் விட ஆரம்பிச்சிருவாங்க. உன்னால தான் நம்ம எல்லாரும் பொழைச்சிட்டு இருக்கிறோம் நீ நினைக்கிறியா, ஸோ இது வந்து லக்கு தான், பை சான்ஸ் தான், எல்லாம் உன்னாலேயே பண்ண முடியும் நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் விட்டு அவனை பிரேக் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க. இவங்க அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற இதே நேரத்தில் இவங்க வெளியில் ட்ராப் செட் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல,
அது ஆட்டோமேட்டிக்கா அதில் ஏதோ ஒரு மிருகம் வந்து மாட்டிருச்சுன்னா அது பாட்டுக்கு அந்த சிம்னிக்குள்ளே இழுத்துருமா, அப்படி ஏதோ ஒரு விலங்கு ஒன்று உள்ளே இழுத்துருந்துருக்கும். அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை கையில் எடுத்து சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க. அது டக்குன்னு அவள் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடும். அவள் அலற சத்தம் கேட்டுட்டு வேகமாக இவங்களே வந்து பார்த்துருந்துருப்பாங்க. ஹீரோ டக்குன்னு அந்த மிருகத்தை பிடிச்சி அதே இடத்துல கருத்து திருவி போட்டுருவானா. அதுக்கப்புறம் நேரம் போக போக அது ஒரு காட்டு மிருகம் ஆச்சு, கையில் வேற கடிச்சு வச்சிருந்துருக்கு. அவளுக்கு இன்ஃபெக்ட் ஆகியிருந்திருக்கும், உடம்பெல்லாம் பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். அவளுக்கு ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் இது கொடுத்தாகணுங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோவுக்கு தான் பொண்ணை கூட இப்படி காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய விரக்திங்கிறது இருக்கும். அப்படியே கராஜுக்கு வந்தவன் அந்த கார் ரெடி பண்ணி வச்சிருந்துருப்பான்ல, அதை ஆன் பண்ணி வேகமாக அந்த கராஜை நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். போட்டு இடின்னு இடிக்கிறான், அப்படியே ரிவர்ஸ் வரான், இடிக்கிறான், பின்னாடி வரான், இடிக்கிறான் அப்படின்னு இடிச்சுட்டே இருக்கும்போது அப்படி இடிச்சு அவன் மயங்கி போனது தான் மிச்சம். அந்த கார் ஓட்டுற சத்தம்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், இவங்க பையன், இவங்கெல்லாம் வந்துட்டு தான் ஹீரோவை கொஞ்சம் வெளியில் எடுக்கிறாங்க. என்னடா பண்ணிட்டுக்கிற அப்படின்னு அவன் திட்டும் போது அப்பதான் ஹீரோ கொஞ்சம் கண் விழிச்சு பார்க்க அங்கே தரை வந்து கிராக் விட்டுருக்கிறத கவனிக்கிறான். ஸோ தரை வந்து இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கு, அந்த ஃப்ளோர் எல்லாமே கிராக் விட ஆரம்பிக்குது. சுயநினைக்கு வந்தவனும் சும்மா இல்லை, தரை இறங்குது அப்படின்னா அப்போ கமான் நம்மளால வெளியில் போக முடியும்னு ஒரு கோபாரை ஒன்று எடுத்துட்டு தரையெல்லாம் பேத்தெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். கமான இந்த வழியாக போகலாம், இந்த வழியாக போகலாங்கிற மாதிரி ஹாலில் போட்டு உடைக்கிறது. பாத்ரூமில் வந்து உடைக்கும் போது அவனோட ஒய்ஃப் அப்படியே அவனை கீழே தள்ளி விட்டு அப்படியே கண்ணத்துலேயே அடிச்சு கொஞ்சமாவது சுயநினைவுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆன ஹீரோவுமே அந்த கோபாரை ஃப்ளோர்ல சொருகி இருந்தான்ல, அது உள்ள போயிருந்திருக்கிறத கவனிச்சவன் ஓகே அப்படின்னா இது வழியா போக முடியும்னு சொல்லி டைல்ஸ் எல்லாம் பேத்து எடுத்து அப்படியே மண்ணெல்லாம் பறைச்சு பார்த்தா நேரா ட்ரைனேஜ் இருக்குதுல்ல, ஸோ அது கூட கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. இவங்க இருக்கிற அந்த தெருவோட சூவேஜ் சிஸ்டம் அப்படின்னா இந்த சூவேஜ் சிஸ்டம்ங்கிறது இங்கே இருக்கிற எல்லா வீட்டிலையுமே கனெக்ட் ஆகியிருந்திருக்கும். எல்லாரோட வீடோட தரையுமே கீழே இறங்கி இருந்திருக்கும். அப்படின்னா இது மூலமாக நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டு டாக்டர் அவரோட வீட்டுக்கு போக முடியும்ல, அவரோட வீட்டில் நம்ம பொண்ணுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. சரி நான் இறங்குறேன் அப்படின்னு ஹீரோ முயற்சி பண்ண பார்க்கும்போது இந்த தடவை அவங்க ஒய்ஃப் நிறுத்திட்டு இல்லை வேணாம் நான் போகிறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. ஹீரோவுமே எவ்வளவோ சொல்லி பார்ப்பான், பட் இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் கேட்குற மாதிரியே இல்லை. சரின்னு அவங்களோட ஒய்ஃபையும் அந்த சூவேஜ் வழியாக இறக்கி இருந்திருப்பாங்களா, அது வழியே அப்படியே தட்டு மாதிரி கொஞ்சம் பார்த்து போனவங்களுமே கரெக்டாக அந்த டாக்டரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீடுமே பயங்கரமாக பால் அடைஞ்ச மாதிரி இருக்கு, ஏன்னா அங்கே யாருமே இல்லை. அந்த டாக்டருமே இறந்து போயிருந்திருக்காரு, அவரோட பாடிங்கிறது அப்படியே அது இடத்துல கிடக்குது. ப்ளஸ் இடம் வந்து ஏதோ தண்ணியில் மூழ்கின மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி வீடு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்துச்சா என்னங்கிற ஒரு யோசனையிலேயே அவங்க அந்த வீட்டில் தேடிட்டு இருக்கும்போது வெளியில் மழையும் பொழிய ஆரம்பிக்க எப்படியோ கரெக்டாக அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இருக்கும் அதையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதை எடுத்துட்டு அவங்க போகலான்னு இருக்கும்போது கரெக்டாக அந்த மான்ஸ்டருங்கிறது அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுது. அதுக்கிட்ட சிக்காமல் எஸ்கேப் ஆகணும்னு இந்த அம்மாவுமே அப்படியே பேஸ்மெண்ட்லாம் இறங்கி அங்கே இருக்கிற சூவேஜில் வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோதான் அந்த மான்ஸ்டர் வந்துருச்சு. அவங்கள பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும், கையில் வச்சிருந்திருக்க கன்னை எடுத்து அவங்க ஃபயர் பண்ணுறாங்க. நல்ல வேலை கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்டே வந்துருப்பாங்களா. அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சி வெளியில் எடுக்க அந்த மான்ஸ்டர் அந்த வழியா வரலான்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ சைடில் இருக்கிற செவரெல்லாம் உடச்சி விட்டு அந்த ஒரு பாத்தை க்ளோஸ் பண்றான். அவ்வளோதான் இப்போதைக்கு அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு மாத்திரை அதை எடுத்து அவங்களோட பொண்ணுக்கு கொடுத்து அவளை கொஞ்சம் சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்களா. ஆனால் இப்போதைக்கு ஹீரோவுக்கு தான் ஒரு சின்ன கன்சர்னுங்கிறது இருக்கு, ஏன்னா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருச்சு. ஸோ கண்டிப்பாக திருப்பி இந்த வீட்டுக்கு வரக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. ஆனால் நம்ம 4 பேர் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் அந்த மான்ஸ்டருக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால நீ மட்டும்தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அதை நினைச்சிருந்திருக்கும், ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. ஆகையால் நீயும் குழந்தைங்களும் போய் அட்டிக்குள்ள இருங்க, கீழே என்ன சத்தம் கேட்டாலும் சரி வெளியில மட்டும் வந்துடாதீங்கிற மாதிரி சொன்னாலுமே அவங்க ஒய்ஃப் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த தடவை அந்த மான்ஸ்டர் வந்துச்சுன்னா இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக திருப்பி அந்த மான்ஸ்டர் வரக்கூடாதுன்னா இங்க இருக்கிற ஆளை அது சாப்பிடணும். அந்த வகையில நானே அந்த மான்ஸ்டருக்கு பலியாகிறங்கிற மாதிரி அவன் சொல்லியிருந்திருப்பான். பட் அந்த பையன் இருக்கிறான்ல, அவன் வந்து அந்த மான்ஸ்டரை எதிர்த்து போராடலாம், இவ்வளோ நாளாக நம்ம சர்வை பண்ணி என்ன நடந்துச்சு, நம்ம ஒரு நாள் அதை எதிர்த்து தைரியமா நிற்போம், இந்த வீட்டை விட்டு வெளியில போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோவோட ஒய்ஃபுமே அதை தான் சொல்றாங்க. இவ்வளவு நாளா சர்வை பண்றோம்னு சொல்லி இதே இடத்துல இருந்து நம்ம குடும்பம் சண்டை போட்டு தான் இப்படி மனக்கசப்புல இருக்கிறது தான் மிச்சமாச்சே தவிர வேற எதுவும் நடக்கல, அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்க. கூட இருக்கிற எல்லாரும் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவுமே சரின்ட்டு அவனோட இன்ஜினியரிங் மூளையெல்லாம் பயன்படுத்தி அந்த இடத்துல அந்த மான்ஸ்டருக்காக அவனோட காரு அதுக்கப்புறம் நிறைய மேட்டர் பண்ணியிருந்திருப்பாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வச்சு ஒரு ட்ராப் மாதிரி ஒன்று செட் பண்றாங்க. ஆனா இந்த ட்ராப்
ட்ராப்பெல்லாம் செட் பண்ணி ஓகே அந்த மான்ஸ்டர் வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு காத்திருக்கும் போது திடீர்னு அந்த வீட்டோட எல்லா ஹோல்ஸ்ல இருந்தும் பயங்கரமா தண்ணிங்கிறது தெரிக்குது. அப்படியே அந்த வீடு முழுக்கமே அப்படியே தண்ணியால நிரம்ப ஆரம்பிக்க பிளஸ் அந்த மான்ஸ்டர் இருக்குதுல்ல அதுவுமே உள்ள வந்துருச்சா. அவ்வளவுதான் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நேரா மாடிக்கு போயிருந்திருப்பாங்க. அங்கேயுமே தண்ணிங்கிறது நிரம்பிருச்சு. அப்பயும் மான்ஸ்டர் வருது. மாடியில இருந்து நேரா அந்த அட்டிக்கு தப்பிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அப்பயுமே அந்த மான்ஸ்டர் ஆல்மோஸ்ட் அந்த அவங்கள பிடிக்கிறதுக்காக வந்துருச்சு. பட் அதே நேரத்துல அந்த அட்டிக்கு வரைக்குமே தண்ணிங்கிறது நம்பி அந்த வீடு உடஞ்சு அப்படியே தண்ணிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக இவங்க செட் பண்ணி வச்ச ட்ராப் இருக்குதுல்ல அதுல வேற வாக அந்த தண்ணி ட்ரெயின் ஆகிற கேப்ல அந்த மான்ஸ்டர் சிக்கிக்குமா. அவ்வளோதான் அங்கே இருக்கிற மாடி படிக்கட்டில் நல்லா அந்த மான்ஸ்டருங்கிறத ட்ராப் ஆயிடுச்சு. இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஆளுங்க எல்லாருமே கதவு நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. பட் முடியல. ஹீரோலாம் பயங்கர கோவத்தில் அப்படியே ஒரு கத்தி எடுத்து அந்த மான்ஸ்டரை கமான் கதவு நீக்கி இல்லைன்னா உன்னை சாகடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறானா. ஆனால் அப்போ தான் அந்த மான்ஸ்டர் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறத கவனிச்ச ஹீரோவும் அவனோட பொண்ணு சொல்லியிருந்திருப்பான்ல அந்த மான்ஸ்டர் வந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்துச்சுன்னு. ஒருவேளை அமைதியாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு அவனும் எதுவுமே பண்ணாமல் அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணாமல் கருணை காட்டுறானா. ஹீரோ அந்த மான்ஸ்டரை எதுவுமே பண்ணாம அப்படியே விட்ட காரணத்தால அந்த இடத்துல கதவுங்கிறது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே ஐயா சூப்பர்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வந்தா இன்னும் ஏகப்பட்ட மான்ஸ்டருங்கிறது அவங்கள சுத்தி வளைக்க அதெல்லாம் இவங்களை அட்டாக் பண்ணாதபடி நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டரை உயிர் பழைக்க விட்டுருந்துருப்பான்ல அதுதான் அவங்களுக்கு உதவி பண்ணுது. ஆகையால் வேற எந்த ஒரு மான்ஸ்டரும் நம்ம ஆளுங்க மேல கை வைக்காம இருக்க பிளஸ் நம்ம ஆளுங்களோட வீடுங்கிறது அப்படியே தரையோட தரையா அந்த இடத்துல காணாம போயிருது. உடனடியா முதல்ல ஊர் முழுக்க எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வேகமா அங்க இருக்கிற ஒரு கார் மேல ஏறி பாக்குறாங்க. கம்ப்ளீட்டா அந்த இடத்துல வந்து அப்படியே தண்ணிங்கிறது சூழ்ந்திருக்கும். இவங்க இருக்கிற இடத்துலயுமே தண்ணி சூழ்றதா தான் இருந்துச்சு. பட் நல்ல வேலை ஏதோ ஒரு வகையில இவங்க அந்த மிருகத்துக்கு காமிச்ச அந்த ஒரு கருணைங்கிறது அந்த மிருகம் இவங்களுக்கு பதிலுக்கு காமிச்ச கருணைங்கிறது இவங்களை உயிரோட வச்சிருந்திருக்கு. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனோட போட்டு மேல நம்ம ஹீரோவுக்கு ஒரு கண்ணாவே இருந்திருக்கும். இப்போ அந்த ஒரு போட்டு நமக்கு சொந்தண்டா அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே அடுத்தது இவ்வளவு வருஷமா ஒரு 5-5.5 வருஷமா இதே வீட்டுக்குள்ள வாழ்ந்தவங்க இப்போ பறந்து விரிஞ்ச இந்த ஒரு உலகத்துல அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா தேங்க்யூ.